புதுச்சேரியில் போலி மருந்துகள் விற்பனை செய்யப்பட்ட விவகாரத்தில் தமிழகத்தில் குறிப்பிட்ட பேட்ச் மருந்துகளை ஆய்வுக்கு உட்படுத்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. புதுச்சேரியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு போலி மருந்துகள் விற்பனை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக தமிழகத்தில் குறிப்பிட்ட பேட்ச் வகையான 34 போலி மருந்துகளை ஆய்வுக்கு உட்படுத்த புதுச்சேரி மாநில அரசு இந்தியாவில் உள்ள அனைத்து மாநில அரசுகளுக்கும் அறிக்கை அனுப்பியுள்ளது. அதன்படி தமிழ்நாட்டிலும் இந்த குறிப்பிட்ட பேட்ச் 34 வகையான போலி மருந்துகள் எங்கெங்கு விற்கப்படுகிறது என்பது குறித்தான விவரங்களை விசாரணை மேற்கொள்ளவும் உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் தாயுமானவன். வணக்கம். இந்த ஆய்வு குறித்தான உத்தரவின் முழு பின்னணியும் பதிவு பண்ணுங்க. புதுச்சேரியில போலி மருந்துகள் விற்பனை செய்யப்பட்ட விவகாரம் என்பது பேசுபொருளாக மாறியது. இந்த ஒரு சூழல தான் புதுச்சேரி மாநில சுகாதாரத்துறை இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநில சுகாதாரத்துறைக்கும் ஒரு கடிதத்தை எழுதுறாங்க. அதுல தமிழகம் உட்பட அனைத்து மாநில சுகாதாரத்துறைக்கும் குறிப்பிட்ட பேட்ச் வகையாக இருக்கக்கூடிய 34 போலி மருந்துகளை ஆய்வுக்கு உட்படுத்துமாறு அனைத்து மாநில சுகாதாரத்துறைக்கும் அந்த கடிதத்தை வழங்கியிருந்தாங்க. அந்த வகையில தமிழகத்துல அந்த 34 வகையான போலி மருந்துகள் எந்தெந்த மருந்தகங்கள்ல விற்கப்படுகிறது, விற்கப்படும் குறிப்பிட்ட பேட்ச் மருந்தை உடனடியாக பறிமுதல் செய்து ஆய்வுக்கு உட்படுத்தவும், மருந்துகள் எங்கிருந்து பெறப்பட்டது என்பது தொடர்பான விரிவான விசாரணையை மேற்கொள்வதற்கு தமிழ்நாடு மருந்து கட்டுப்பாட்டு இயக்கம் தரப்புல உத்தரவு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழகத்துல இந்த போலி நிறுவனத்தின் மூலமாக மருந்துகள் ஏதேனும் தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறதா என்பது தொடர்பான ஆய்வுகளை உட்படுத்த இந்த உத்தரவு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இதில் அதிர்ச்சிகரமான விஷயம் என்னவென்று பார்த்தோம் என்றால், இந்த 34 மருந்துகள்ல பொதுமக்கள் தினசரி பயன்படுத்தக்கூடிய மருந்துகளுடைய பல பெயர்கள் இதுல இருப்பது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. உதாரணமாக சர்க்கரை நோயாளிகள் பயன்படுத்தக்கூடிய குறிப்பிட்ட சில நிறுவனங்கள் தரப்புல தயாரிக்கப்படக்கூடிய மெட்பார்மின் மருந்துகள் இதுல முக்கியத்துவம் பெறுகிறது. அதே போல் பெண்களுடைய மாதவிடாய் சுழற்சிக்கு பயன்படுத்தக்கூடிய புரோஸ்டோஜின் மாத்திரைகள், அதே போல் ரத்த கொழுப்பை கட்டுப்படுத்தக்கூடிய ரோவோஸ்டோரின் மாத்திரைகள் என பல மாத்திரைகளும் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய மாத்திரைகளுடைய பெயர்கள் இதுல பட்டியலிடப்பட்டிருக்கிறது. குறிப்பிட்ட நிறுவனத்தின் தரப்புல அந்த போலியாக தயாரிக்கப்படக்கூடிய இந்த மருந்து மாத்திரைகள் தமிழகத்தில் விற்பனை செய்யப்படுகிறதா என்பதை கண்காணிக்குமாறும் தொடர்ந்து நடவடிக்கை எடுக்குமாறும் தற்போது அந்த உத்தரவு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. நன்றி தாய்மானவன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.